ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபீஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப்பிள் ஹல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 ஆப்பிளை துருவி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 10 முந்திரி பயிரை சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை செஞ்சிடலாம். இந்த ஆப்பிள் ஹல்வா செய்கிறதுக்கு நான் கனமான பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பயிரில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே பாத்திரத்தில் நான் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க 2 ஆப்பிளையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது ஆப்பிளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆப்பிள்லேருந்து தண்ணி வெளியே வரும். அந்த தண்ணியில் நல்லா சுண்டுற வரைக்கும் கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஆப்பிள் உங்களுக்கு துருவ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் கூட அடித்து சேர்த்துக்கலாம். ஆப்பிள்லேருந்து நல்லா தண்ணி சுண்டுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை எடுக்கும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா சுண்டி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ரொம்ப ஸ்வீட்டான ஆப்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஒரு சில ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்பிளுக்கெலாம் நீங்கள் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து லைட்டாக தண்ணி வரும். அதுவும் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வேணானே நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலரையும் சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காவையும் முந்திரி பயிரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுறேன். கடைசியாக பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 மினிட்ஸில் ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.